கர்த்தர் இந்த நாளிலே கூட நம்மோடு கூட பேசுவாராக. கடந்த வாரங்களிலே நாம் ரோமருக்கு எழுதின நிருபத்தை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த வாரத்தோடு கூட ரோமருக்கு எழுதின நிருபத்தின் கடைசி அத்தியாயத்தை நாம் தியானித்து முடிக்க போகிறோம். அதை வாசிக்க நாம் தொடங்கிய பொழுது இருந்த ஒரு தெளிவை விட அது முடிக்கிற நேரத்தில் அதை குறித்ததான தெளிவை பரிசுத்த ஆவியானவர் நம்ம கட்டளையிட்டு இருக்கிறார் இல்லையா? கருகலாக இருந்த சத்தியம் அல்லது கடினமாக புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருந்த சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக ஒரு சிறு பிள்ளைக்கு விளக்கி சொல்லுவதைப் போல எனக்கும் உங்களுக்கும் அதை விளக்கி சொன்னார். அவருடைய ரகசிய திட்டங்கள், அவருடைய மகா பெரிய மீட்பின் திட்டத்தை இந்த புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதை நமக்கு அறிந்து கொள்வதற்காக ஆவியானவர் மிகவும் அழகாக நமக்கு அதை வெளிப்படுத்தினார். எப்படியாக ஒரு பெரிய ஃபுல் திட்டத்தையும் நமக்கு வெளிப்படுத்தினார். எப்படியாக அது நியாய பிரமாணத்திலிருந்து நாம் கிருபையின் பிரமாணத்துக்குள்ளாய் வந்தோம், எப்படியாக பாவ பிரமாணத்திலிருந்து நீதியின் பிரமாணத்துக்குள்ளாய் வந்தோம், எப்படியாக அழிவின் பிரமாணத்திலிருந்து ஜீவனின் பிரமாணத்துக்கு ஆவியின் பிரமாணத்துக்குள்ளாய் கடந்து வந்தோம் என்று பார்த்தோம். மிக முக்கியமான காரியம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த டிரான்சிஷன், இந்த அழிவின் பிரமாணத்திலிருந்து ஜீவனின் பிரமாணத்துக்கு கடந்து வருவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். நாம் செய்ய வேண்டியது அவரை பற்றிய விசுவாசம், அவர் மேலுள்ள விசுவாசம், அவருடைய இரத்தத்தின் மேலுள்ள விசுவாசம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் குறித்த விசுவாசம், அவருடைய நாமத்தினால் ரட்சிப்பு உண்டாகும் என்கிற விசுவாசத்தினாலே நாம் தேவ நீதியை அடைகிறோம். தேவ நீதி அடைந்தவர்களாய் நாம் கிருபைக்குள்ளாய் கடந்து வருகிறோம். கிருபைக்குள்ளான வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவுடன் வாழ்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவை சுமந்து செல்லுகிற வாழ்க்கை. இதுதான் கிருபையின் வாழ்க்கை. கிருபை நம்மை அவருடைய சாயலாக மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துகிற இந்த ஒரு சுழற்சி, இந்த ஒரு the sphere, the realm of grace in which we are transformed into the image of the Lord Jesus Christ. பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வார்த்தையை கொண்டு நம்மை தன்னுடைய குமாரனின் சாயலாக, இயேசு கிறிஸ்துவின் சாயலாக நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அந்த டியூ கோர்ஸில் அவர் நமக்கு ஆசீர்வாதங்கள், நமக்கு கிருபைகள், நமக்கு ஈவுகள், கனி, வரங்கள், அநேக காரியங்களை நமக்கு நம்முடைய வாஞ்சைக்கேற்க, அவருடைய சித்தத்தின்படியாக, நம்முடைய வளர்ச்சிக்கேற்க, நம்முடைய ஒவ்வொரு ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் நாம் அவரோடு நடக்கிற அந்த ஒவ்வொரு நடையிலுமாக நமக்கு கொடுக்கிறார். கொடுத்து 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 நம்ம இயேசுவை போல மாற்றுகிறார். மாற்றி அவருடைய சாயலாகிற வரைக்கும், எப்போ அப்படி ஆவோம்? அவரை சந்திக்கிற நாளிலே அவர் நம்மை மறுரூபமாக்கும் பொழுது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுமாக ரட்சிக்கப்பட்டதாக, மூன்றுமாக மீட்கப்பட்டதாக, நாம் முழுமையாக இயேசுவை போல மாறின மறுரூபமாக்கப்பட்டவர்களாக நாம் காணப்படுவோம். அதை குறித்த காரியங்களை நம்ம தொடர்ந்து வாசித்தோம். இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எதற்காக இந்த கிருபையின் பிரசங்கம்? முதல்ல சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை பற்றிய ரகசியமாகிய இந்த சுவிசேஷமாகிய பிரசங்கம். இதுதான் கடைசியாக முடிக்கும் பொழுது அதான் சொல்கிறாரு, ஆரம்பத்தில் அதான் சொல்கிறார். இந்த ரகசியம் எதற்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், அவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக, இந்த வசனத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக. 57வது வருடம், கிபி 57வது வருடத்தில் கிட்டத்தட்ட ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியருக்கு, பரிசுத்தவான்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட நிருபம். யூத கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள், பிற இனத்திலிருந்து ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள். You know something? The most suffered Christians in the 1st century and 2nd century are those who lived in Rome. கிருபையின் பிரசங்கம் யாருக்கு அளிக்கப்பட்டதோ அவருக்காக பாடுபடவும் அருளப்பட்டது. வாளால் வெட்டப்பட்டு மரித்தவர்களும், சிலுவையில் அறையப்பட்டு மரித்தவர்களும், சிரச்சேதம் செய்யப்பட்டவர்களும், அக்கினி பந்தங்களாய் கொளுத்தி எறியப்பட்டவர்களும், விலங்குகளுக்கு இறைகளாக ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களும் ரோமாபுரி கிறிஸ்தவர்கள் தான். பவுல் சந்திக்காத ஒரு சபைக்காக ஆவியானவர் ஏவினபடியாக எழுதப்பட்ட இந்த சத்தியம் 64 வருடத்தில் பவுல் தலையை அறுப்புண்டு சாகிறார் நீரோ மன்னனால் ரோமாபுரியில். பேதுரு அதே காலகட்டத்தில் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு மரிக்கிறார் ரோமாபுரியில்.
கொலோசியத்தில் ஆயிரக்கணக்கான குடும்பமாய் சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், teenagers, youngsters, families, they were all fed to wild beast. காட்டு மிருகங்களுக்கு, துர்மிருகங்களுக்கு, சிங்கங்களுக்கு, புலிகளுக்கு இரையாக போடப்பட்டது ரோமாபுரியில் தான். விளக்கு வெளிச்சம் வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவர்கள் பந்தங்களாய் எண்ணெய் ஊற்றி கொளுத்தி எரிய வைக்கப்பட்டு வெளிச்சத்தை கண்டதும் இந்த ரோமாபுரி பட்டணம் தான். யாருக்கெல்லாம் கிருபை கொடுக்கப்படுகிறதோ நம்மிடத்திலிருந்து அவருக்கு சாட்சிகளாக நிற்க வேண்டும் என்பதும் எதிர்பார்க்கப்படுகிறது. You are expected to be a witness of God. That is why you are given the power. That is why you are given the grace. That is why you are given the privilege to be called as Christians. சுக வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு நானும் கிறிஸ்தவனாக வாழ்ந்தேன் என்று வாழ்ந்துவிட்டு போவதற்காக அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவை பிரதிபலிப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்து நமக்குள்ளாயிருந்து வாழ்வதுதான் கிறிஸ்துவின் வாழ்க்கை. We have to allow the Lord to live through us. Let him live his life in us. அதுதான் அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று அந்த யோவான் சொல்லிய காரியம். அவர் பெருக வேண்டும். இயேசு எனக்குள், எங்களுக்குள், நமக்குள் பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும். இதற்காகத்தான் இந்த சத்தியம். இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த நிருபத்தின் ஆழம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக பிடிபடும். எதை கொண்டு ஆவியானவர் இந்த சபைக்காக இதை எழுதினாரோ தெரியாது. ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு மகத்தான எழுப்புதலை சந்தித்தது ரோமாபுரி பட்டணம். அதே ரோமாபுரியில தான் கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு பிறகு ஒரு ராஜா வந்து, கான்ஸ்டான்டின் என்று சொல்லப்படுகிற ஒரு பேரரசனால் அது ஒரு சுக வாழ்க்கையாக மாற ஆரம்பித்த காலகட்டமும் ரோமாபுரியில் தான். அந்த ரோமாபுரியில தான் முதலாக கிறிஸ்தவம் என்பது மதமாக, உலகளாவிய மதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த ரோமாபுரியில தான் முதலாக இந்த அரசியலில் அதிகாரம் செலுத்தக்கூடிய சபை தலைவர்கள் எழும்பியதும் இந்த ரோமாபுரியில் தான். இந்த ரோமாபுரியில தான் இன்னைக்கு வரைக்குமே ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்களின் தலைமை பீடமும் இருக்கிறது. இந்த ரோமாபுரியில தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கூட்டம் பெரிய கிறிஸ்தவர்களின் தலைமை பீடம் அல்லது அவர்களுடைய தலைவர் என்று அழைக்கப்படுகிறவர் அங்கு இருக்கிறார். மிக it is a strategical importance, cultural importance, evangelical importance this Rome has got. At the same time the book of Romans has got. That is why God has given the deepest truth about his redemption plan to that church. நீங்கள் சரித்திரத்தில் வாசித்து பாருங்கள். The martyrs are the witnesses which have happened in the city of Rome. Amazing. முதல் நூற்றாண்டுகளுக்குள்ளாய் கிறிஸ்தவம் உலகம் முழுவதும் பரவ காரணமாக இருந்த ஒரு மிக முக்கியமான ஸ்தலம் ரோமாபுரி. அதுக்காகத்தான் இவ்வளோ ஆழமாக இருக்கும். இதெல்லாம் படிக்க எதுக்கு இவ்வளோ தூரம் இந்த சபைக்கு இதை எழுதினார் என்பது, ஆவியானவர் எழுதினார் என்பது விளங்கி கொண்டே வரும். அதனுடைய இறுதி 3-4 அதிகாரங்கள் தான் நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்த அதிகாரம். எப்படியாக ஏற்றுக்கொண்டோம், எப்படியாக மற்றவருக்கு அவரை அறிவிக்கிறோம், எப்படியாக அவருடைய கிருபைக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு கிருபையின் கட்டளைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குரிய கிருபையின் கட்டளைகள், 13ஆம் அதிகாரத்தில் சமுதாயத்தில் வாழ வேண்டிய கிருபையின் கட்டளைகள், 14, 15, 16 3 அதிகாரங்களிலே சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்களும் நானும் வாழ வேண்டிய காரியங்கள். கடந்த வாரத்தில் 14ஆம் அதிகாரத்திலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிற சகோதரர்களை நாம் எப்படி ஒன்றாக இணைத்து செல்ல வேண்டும், எப்படி அவர்களுடைய பலவீனங்களில் அவர்களை தாங்க வேண்டும், எப்படியாக அவர்களுடைய சந்தேகங்களை குற்றமாக நாம் எண்ணாதிருக்க வேண்டும், என்பதை குறித்து நாம் கடந்த அதிகாரத்தில் தியானித்தோம். 15ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடையும் பொழுது, முதிர்ச்சி அடைய முதிர்ந்த சகோதரர்களோடு கூட உண்ட நமக்கு உறவும் தொடர்பும், அவர்களோடு கூட உள்ள ஐக்கியத்தை குறித்த காரியங்கள், உன்னதங்களின் காரியங்களை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் நம்ம முடிக்கும் பொழுது அதை குறித்து சில காரியங்களை வாசித்தோம்.
மற்றவர்களுக்கு பிரியமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு பிரியமாக நடப்பது போல நம்முடைய சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய உடன் பிறப்புகளுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று சமாதானமும் பொறுமையும் ஆறுதலும் அளிக்கிற தேவன் சகலவித பொறுமையினால் நம்மை நிரப்புவார், நம்பிக்கையை அருளுகிறார் என்று பார்த்தோம். பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கிற தேவன் எப்படி அளிக்கிறார்? அவருடைய வசனத்தின் மூலமாக அளிக்கிறார். வளர 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 நம்முடைய அடிப்படையான கிறிஸ்தவ வசனத்திலிருந்து, நம்முடைய வேதத்திலிருந்து நம்ம வளர வளர அதை குறித்த சில காரியங்களை போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், எப்படியாக வாசிக்க வேண்டும் என்று. ஆதி சுவிசேஷத்தில் துவங்குங்கள், சுவிசேஷத்தில் துவங்கி நிருபங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், நிருபங்களை வாசியுங்கள். ஏனென்றால் நீங்களும் நானும் வாழ்வது புதிய உடன்படிக்கையின் காலம், விடுதலையின் காலம், சுதந்திரவாளிகளின் காலம். நாம் அடிமைகள் அல்ல. ஈவன் டு த நியாய பிரமாணத்துக்கு நாம் அடிமைகள் அல்ல, கட்டளைகளுக்கு நாம் அடிமைகள் அல்ல. இந்த காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கிருபைக்கு கீழாக இருக்கிறோம். அதை காட்டிலும் மேலான காரியங்களை செய்ய நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களை காட்டிலும் அநேகரை விடுதலையாக்குகிற ஒரு கிருபையின் காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய உடன்படிக்கையின் கீழ் இருந்தவர்களுக்கு மற்றவர்களை விடுதலையாக்குகிற அந்த அபிஷேகம் ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்பட்டார்கள், அல்லது ராஜாக்களாக அதிகாரம் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் தீர்க்கதரிசிகளாக, அபிஷேகம் பெற்ற ஆசாரியர்களாக, ராஜாக்களாக அமர்ந்திருக்கிறோம். கர்த்தருக்கென்று ஏசாயா 61 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், லூக்கா 4:18-19 நிறைவேறிய, இயேசுவின் மூலமாய் நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள், லூக்கா அப்போஸ்தலர் 10:38 மூலமாக இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணின தேவன், அவரை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடப்பித்தார் என்பதை குறித்த காரியங்கள் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், டு லிவ் அண்டர் கிரேஸ் இஸ் மோர் ரெஸ்பான்சிபிள், டு லிவ் அண்டர் கிரேஸ் இஸ் more productive, to live under grace is more disciplinary. You cannot take for granted the grace, the life under grace. You cannot take it for granted. You have a responsibility. You have a உக்ரானத்துவம், stewardship. உங்களுக்கு ஒவ்வொன்றும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் புதிய ஏற்பாட்டை நீங்கள் அதிகமாக வாசிங்கள், புதிய ஏற்பாட்டை தியானியுங்கள். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்துவை குறித்த காரியங்களை பழைய ஏற்பாட்டில் வாசியுங்கள். பழைய ஏற்பாட்டை வாசிக்க கூடாது என்றில்லை, வாசிக்க வேண்டும். Old Testament is hidden in the New Testament. புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையிலே மறைந்திருக்கிறது. பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையிலே வெளியாகப்பட்டிருக்கிறது. The Old Testament is revealed in the New Testament. Jesus is revealed in the New Testament. Jesus is hidden in the Old Testament. அவரை கண்டுபிடிப்பதற்காகத்தான் பார்க்க வேண்டும். அவருக்குள்ளேதான் ஆசீர்வாதங்கள், அவருக்குள்ளேதான் நமக்கு அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள், கிறிஸ்துவுக்குள்ளேதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும். இன்னும் அதிகமாக சொல்ல போனால் நீங்களும் நானும் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நீங்களும் நானும் தான் உண்மையான ஆவிக்குரிய யூதர்கள். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. ரோமர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், இருதயத்திலே செய்யப்பட்ட விருத்த சேதனமே விருத்த சேதனம். உங்களில் ஒருவனும் மாத பண்டிகையை குறித்தாவது, பண்டிகைகளை குறித்தாவது, மாத பிறப்புகளை குறித்ததாவது, ஓய்வு நாட்களை குறித்ததாவது, காணிக்கைகளை குறித்தாவது, தசம பாகங்களை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. இதுதான் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட சுதந்திரம், சுயாதீனம். நாம் சுயாதீனர்கள், நாம் சுதந்திரவாளிகள். We are liberated person. We are free in Christ. We are not bound. God has given us a complete liberty. அதே விடுதலைக்குள்ளாகத்தான் மற்றவர்களையும் கொண்டு வருவதற்காக உங்களை என்னையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதை புரிந்து கொள்வதற்காகத்தான் நீங்களும் நான் இதை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையோடு கூட இதில் ஆழங்களுக்கு செல்ல வேண்டும். அதை விட்டு சும்மா பழைய ஏற்பாட்டை திறந்து கண்ணுக்கு தென்படுறதை வாசித்தீர்கள் என்றால் ஒன்றுமே உங்களுக்கு புரிவிடாது. கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நீங்களும் நானும் ஆவிக்குரிய யூதர்கள். ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துக்குள் தான் நமக்கு உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்ரிதிங் நமக்கு போதனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எது செய்யக்கூடாது, எது செய்யணும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை குறித்தான காரியங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும். அதுக்காகத்தான் சொல்லுகிறேன், you should have a systematic study of the Bible. You cannot read சும்மா ரேண்டமாக வாசிக்கூடாது. 66 புத்தகங்கள் அடங்கிய நூலகம். This is a book library of 66 books. You have to read book by book.
You cannot read randomly. You cannot see the one verse and read and go. You cannot just read one Psalms and go. You have to complete one book. If you want to read Psalms, take it from 1, finish it till 150. If you want to do Proverbs, read it fully. If you want to do Isaiah, read it fully. புத்தகமாக வாசிக்கும் பொழுதுதான் அந்த புத்தகத்தை எழுதின காரியங்கள் ஆவியானவர் எந்த சூழ்நிலையில, எந்த ஒரு கல்ச்சரல் பேக்ரவுண்ட்ல, கலாச்சார பின்னணியில யாருக்கு எப்படி எழுதப்பட்டது, அதுல கிறிஸ்து எங்கே இருக்கிறார், கிறிஸ்துவின் வெளிப்பாடு எப்படியாக வெளிப்படுகிறது, ஆசரிப்பு கூடாரமாக வெளிப்படுகிறாரா, அவர் எப்படி பண்டிகையாக வெளிப்படுகிறாரா, பலியாக வெளிப்படுகிறாரா, எப்படி வெளிப்படுகிறார், அவர் தாவீதின் வம்சமாக, டேவிட் இஸ் a shadow of Jesus Christ. You know that Joseph is a shadow of Jesus Christ. அதை இயேசுவை தான் நாம் பார்க்க வேண்டும். இயேசுவை பார்க்கும் பொழுது அபிஷேகத்தினால் நிறையப்படுவோம். அந்த வசனம் ஆவியாய் ஜீவனாய் மாறும். அதுக்கு easy to start with the New Testament, because you and me are New Testament Christians living in the New Testament. புதிய உடன்படிக்கையின் கீழாய் இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கை, அதோட அடையாளம் தான் புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம் என்று சொல்லி நாம் பருகுகிற திராட்சரசம். அதை மறந்து போகக்கூடாது. சரியா? அப்போ எப்படி வாழ வேண்டும் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு நம்முடைய வழிகாட்டி. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய ஆசிரியர். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு முன்னோடி. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம இயேசுவை போல மாற்றுகிறவர். நம்முடைய ரோல் மாடல் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். Your role model is not any prophet, not Elijah, not Isaiah, not David. தயவு செய்து எனக்கு எலியாவின் ஆவியை கொடுங்கன்னு ஜெபிக்காதீங்க. Ask Lord, I need your spirit. பரிசுத்த ஆவியானவர், எலியாவுக்குள்ள இருந்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இருப்பார். அவரை விட மகத்தான காரியங்களை செய்ய உங்களுக்கும் எனக்கும் பலன் தருவார். ஆஸ்க். இயேசுவை நிரப்பின அப்போஸ்தலர் 10:38 இயேசு கிறிஸ்துவை, நசரானாகி இயேசுவை அபிஷேகம் பண்ணின அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். ஆண்டவராக இயேசுவை கொண்டு செய்த காரியங்கள், கர்த்தர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் இவைகளையும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். நான் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்லக்கூடாது, சொல்லினால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்கு உங்களை நடத்துவார் என்று சொல்லி நம்மை பரிசுத்த ஆவியானவர் இடத்துல ஒப்பு கொடுத்து தான் இயேசு கிறிஸ்து சென்றிருக்கிறார். So you and me are called to live by the Holy Spirit, to live by His Spirit, to be filled by His Spirit. அவருடைய ஆவியினாலே நிறையப்பட்டவர்களாகத்தான் நீங்களும் நானும் வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இதை நீங்க மறந்து போகக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியான மூலம் உங்களுக்குள் எனக்குள்ளும் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சாயலை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். வசனங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியினுடைய இந்த வசனம் உங்களுக்கு ஆவியாய் ஜீவனாய் மாற வேண்டும். வெறும் எழுத்தா போகக்கூடாது. வெறும் படிச்சுட்டு அப்படியே ஒரு எழுத்தாக கதை புஸ்தகமா மாறிடக்கூடாது. This word should become life. This word should become the spirit. How it will be? பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வசனங்களை ஆவியாயும் ஜீவனாயும் மாற்றுவார். எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அந்த கோணத்துல தான் நீங்க வேதத்தை வாசிப்பதும், அந்த கோணத்துல தான் நீங்கள் வேதத்தை தியானிப்பதும், அந்த கோணத்துல தான் நீங்க வேதத்திலிருந்து வளருவதுமாக கண்மலையின் கட்டப்பட்ட வீடாய், கண்மலையாகிய கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே கட்டப்பட்டெல்லாம் வளர வேண்டும். அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர்தான் சபையிலே பொறுமையை தருகிறவர், சபையிலே ஆறுதலை தருகிறவர், சபையிலே நம்பிக்கையை தருகிறவர், வேத வசனத்தின் மூலமாய் உண்டாகும் ஆறுதலை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. அந்த நம்பிக்கை எப்படி பெறுகிறது? உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த நம்பிக்கையை பெருக செய்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு தூங்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் கண்ணை மூடினால் உங்களுடைய சமூகத்திலே கண் விழிப்பேன், என் தேவனுடைய தூய முகத்தை, என் ஆண்டவருடைய அன்பு முகத்தை பார்ப்பேன் என்று உறங்க செல்கிறோம் அல்லவா? அந்த நம்பிக்கையை தருவது யார்? உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவின் ஆவியானவர். அவர்தான் அந்த நம்பிக்கையை கொடுக்கிறவர். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் தாமே விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அடுத்தது என்ன செய்யறாரு? நம்மை நற்குணத்தினால் நிறைந்தவர்களாக மாற்றுகிறார். சபையில நற்குணத்தினால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், துர்க்குணத்தினால் அல்ல, நற்குணத்தினால் நிறைந்தவர்களாக, சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களுமாய். அறிவு, ஞானம் என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்
அடங்கி இருக்கிறது. கொலோசியர் 2:3 சொல்லுகிறபடியாக உங்களுக்குள்ளும் 1 கொரிந்தியர் 1:31 அவரே நம்முடைய ஞானமாய் மாறினார், அவரே நம்முடைய அறிவாய் மாறினார். அறிவை தாரும் தேவா என்று கேட்பது ஒரு வகை ஜெபம், ஞானம் தாரும் தேவா என்று கேட்பது ஒரு வகை ஜெபம். அது குழந்தையான ஜெபம். வளரும் பொழுது நீர்தான் ஐயா ஞானம், நீரே எனக்குள் இருக்கிறீர், நீர் ஞானமாக நீர் வெளிப்படும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அதுதான் வளர்ந்து முதிர்ச்சி அடைந்த ஆவிக்குரிய முதிர்ந்த ஒரு தேவ பிள்ளையுடைய ஜெபம். அவனுடைய அறிவு, அவனுடைய புரிதல் அப்படியாக மாறி போகும். He will know, she will know that I am not asking for wisdom. That is a baby faith. That is a baby prayer. But as you know that He is my wisdom, He is my knowledge, and He is filling me head to foot. He is filling me. My every cell is filled by the wisdom of God. That is Jesus Christ Himself. இந்த நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தருவார். சகல அறிவினாலும் நிறைந்தவர்களாய், because you are filled with Jesus Christ and you have every knowledge, and because He is the knowledge, சகல அறிவினாலும் நிறையப்பட்டவர்களுமாய் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் நிச்சயித்து இருக்கிறேன். எப்படி இருக்கணுமா? சகல நற்குணத்தினால் நிறைந்தவர்களாய் இருக்கணும். சபைக்குள்ளாக கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாவித அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாய் இருக்க வேண்டும். தவறு செய்யும் பொழுது என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த காரியம் சரியல்ல என்று தெளிந்த புத்தியோடு அறிவோடு கூட அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்போடு கூட புத்தி சொல்ல வல்லவர்களாக நாம் மாற வேண்டும். இது முதிர்ந்த கிறிஸ்தவர்களுடைய வளர்ச்சி. 15ஆம் அதிகாரம் முழுக்க முதிர்ந்த கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லப்படுகிற காரியம். கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? முதிர்ச்சியில வளர செய்கிறார். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாக நாம் மாறுகிறோம். அடுத்தது ஒரு சில காரியத்தை சொல்லுகிறார். சுவிசேஷ ஊழியத்தை செய்யும் ஆசாரியர்கள் நீங்களும் நானும். ஒருத்தர் கேள்வி கேட்டார், பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்களுக்கு என்ன வேலை? தூபம் செலுத்த வேண்டும், பலி செலுத்த வேண்டும், ரத்தத்தை கொண்டு போய் தெளிக்க வேண்டும், சமூகத்தப்பு மேசையை வைக்க வேண்டும், ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் யார் ஆசாரியர்கள்? நீங்களும் நானும் தான் ஆசாரியர்கள். நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். அத்தனை பேருமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் அவரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் கொடுத்திருக்கிற கிருபை, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை பாவமர கழுவி தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக உங்களையும் என்னையும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:5-6 சொல்லுகிறபடியாக. அப்ப என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆசாரியர்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆசாரியர்கள், மற்றவர்களுக்காக மன்றாடுகிற ஆசாரியர்கள், உலகத்துக்காக தேவனை நோக்கி மன்றாடுகிற ஆசாரியர்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை உலகத்துக்கு அறிவிக்கிற ஆசாரியர்கள், அபிஷேகத்தினால் நிறைந்த ஆசாரியர்கள், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற ஆசாரியர்கள். இந்த அபிஷேகம் தான் கர்த்தர் தருகிறார். அதில் முதல் காரியமாக சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனா இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தன்னை குறித்து பவுல் சொல்லுகிறார். பவுலுக்கு சொல்லப்பட்டது உங்களுக்கு எனக்கு சேர்த்து சொல்லப்பட்டது தான். ஏன்னா எல்லாருமே ஆசாரியர்கள் தான் சொல்லி வேதம் சொல்லுது யோவான் மூலமாக. சோ அந்த கிருபை, நமக்கு அளித்த கிருபை என்ன? சுவிசேஷ கிருபை. எல்லாத்துக்கும் ஒரு கிருபை இருக்குங்க, அத்தனை பேர்த்துக்கும் அந்த தேவ கிருபை. He is the grace, but அவர் கொடுக்கிற அந்த கொடை நான் சொல்ல வர்றது, the gift is to witness for Jesus Christ. நீங்க நினைக்கலாம், எனக்கு அந்த வரம் இல்லை, எனக்கு தீர்க்க தரிசன வரம் இல்லை, பிரசங்கம் பண்ற வரம் இல்லை, எனக்கு அது செய்யறதுக்கு வரம் இல்லை, அற்புதங்களை ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். முதலாவதாக நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுகிறானா, சாட்சி சொல்லுகிறாளா என்பதுதான். ஏனென்றால் அவருடைய வேலை இயேசுவை மகிமைப்படுத்துவது, உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் இயேசுவை மகிமைப்படுத்துவது. அது தொடங்கும் பொழுது அவருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். அதான் அடுத்த வசனத்தில் சொல்றாரு, வார்த்தையினாலும் செய்கையினாலும் பிற இனத்தவரை கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு. எதற்கு? சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் கேட்டு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி உங்களை நிறைத்து உங்களை அபிஷேகித்து தன்னுடைய வரங்களை செயல்படுத்துகிறார். அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகள் முதிர்ந்த கிறிஸ்தவர்களுக்கு.
யார் வேணாலும் கர்த்தர் செய்ய முடியும். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள்னு சொல்லித்தான் ஏசாமி மார்க் 16:16-17 சொல்றார். யாரை கொண்டு வேணாலும் அவர் செய்ய முடியும். ஆனால் வளர்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு முதிர்ச்சியின் அடையாளம் என்னவென்றால், உங்களை கொண்டு சுவிசேஷத்தை அறிவிப்பார், உங்களை கொண்டு சுவிசேஷத்தின் பிரசங்கத்தை அறிவிப்பார். பிரசங்கத்தை சொல்ல சொல்ல அந்த பிரசங்கத்துக்கு மற்றவர்களை கீழ்ப்படிய பண்ணத்தக்கதாக தேவ ஆவியின் பலத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலும் இயேசு கிறிஸ்துவனர் நம்மை கொண்டு செய்ய ஆரம்பிப்பார். அதனாலதான் மார்க் 16 கடைசி வசனத்துல கர்த்தர் அவர்களோடே கூட இருந்து அடையாளத்தினாலும் அற்புதங்களினாலும் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். கிறிஸ்துவின் சபையிலே, சரீரமாகிய சபையிலே இந்த ஊழியம் கட்டாயம் இருக்க வேண்டும். ஒரு முதிர்ந்த சபை, கர்த்தருக்குள்ளாய் வளர்கிற சபை, கர்த்தரின் சரீரமாகிய சபையில ஒரு அங்கமாக இருக்கிற எந்த சபையாக, பேர் சொல்லப்படாத எந்த சபையாக இருந்தாலும் அதில் முதிர்ச்சியின் அடையாளம் நம் மூலமாக, விசுவாசிகளின் மூலமாக, தேவ பிள்ளைகள் மூலமாக, தன்னுடைய ஊழியக்காரர் மூலமாக அடையாளங்களும் அற்புதங்களும் தேவனுடைய பலத்தின் வல்லமையும் கிறிஸ்துவின் வல்லமையும் வெளிப்பட்டே ஆக வேண்டும். இது அடுத்த ஒரு ஊழியத்தின் பாகம். தேவ சபையில, கிறிஸ்துவின் சரீரத்திலே நம்மை கொண்டு கிருபையின் கீழாய் வாழுகிற உங்களை என்னையும் கொண்டு கர்த்தர் நடப்பிக்கிற காரியம். இப்படித்தான் எருசலேம் துவக்கி இல்லிரக்கம் வரைக்கும், தேவனுடைய இடம் துவக்கி மற்ற இடம் வரைக்கும், வீடு முதல் வெளியுலக வர, சமூகத்தில், உலகத்தில், நாடுகளிலே, நகரங்களிலே, வீடுல ஆரம்பித்து எருசலேம் ஆகிய நம்முடைய அந்த ஸ்மால் சர்க்கிள் ஆரம்பிச்சு இல்லிரிக்கம் வரைக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறேன். அடுத்ததாக மிக முக்கியமான காரியம், சுவிசேஷம் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்க நாடுகிறேன். இந்த பாரமும் இந்த வாஞ்சியும் கிறிஸ்துவுக்குள் முதிர்ந்த கிருபையின் கீழாய் வாழுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் உண்டாகும். கிறிஸ்துவை பற்றியே சொல்லப்படாத இடங்களில் சொல்லணுமே அப்படின்ட்டு இருக்கும். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமே இருக்கும். கேம்புகளில் போய் சொல்லணுமேன்னு இருக்கும். யாரும் ஒன்றும் தெரியாத ஜனங்களுக்கு மத்தியில் சொல்லணுமே என்கிற அந்த ஆர்வம், அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி வர வர கிருபையின் கீழாய் நாம் வாழ உண்டாகும். அதனால தான் கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். இதற்காகத்தான் அங்கேயும் போறதுக்கு இஷ்டப்பட்டிருக்கிறாரு. இது வரைக்கும் போகல. இந்த ரோமர் நிருபம் எழுதி முடிக்கிற அந்த காலகட்டம் வரை பவுல் ரோமாபுரிக்கு செல்லவில்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி, நமக்கு வளர வேண்டிய குவாலிட்டி, தேவைகளிலே இருக்கிற பரிசுத்தவான்கள், தேவ பிள்ளைகள், குறைச்சல் உள்ள தேவ பிள்ளைகளுக்கு தர்ம சகாயம் செய்யப்பட வேண்டும். அடுத்தது உதவி செய்யும் காரியமாக தான் சொல்றார். இந்த தர்ம சகாயம் காரியம் பார்த்தீங்கன்னா, எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். 26 பொருள் சகாயம் செய்ய விருப்பம். ஆதி சபையிலே காணப்பட்ட காரியம், தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தேவனுடைய பாதத்தில் வைத்தவர்கள், அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தவர்கள், குறைவுள்ளவனுக்கு பகிர்ந்து கொடுத்தவர்கள், ஒருவனுக்கும் குறைவாய் இருந்ததில்லை என்று சொல்லப்படுகிற காரியம். யாருக்கெல்லாம் அதிகமாக இருந்ததோ அதையெல்லாம் விற்று இல்லாதவர்களுக்கு கொடுத்தார்கள். அவர்கள் யாரும் தசம பாகத்தை குறித்து பேசினதாக சரித்திரமே இல்லை. 10ல் ஒரு பாகம் கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. உள்ளதெல்லாம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு மிச்சது எல்லாத்தையும் கொடுத்தாங்க. மேபி 90% கொடுத்திருப்பாங்க. கொடுப்பது என்பது தேவத்துவத்தின் ஒரு தன்மை. It is the character of God to give, because He is the greatest giver. The greatest giver. That is why from the beginning, காயின் ஆபேல் டைம்ல இருந்தே காணிக்கை கொண்டு வருகிற பழக்கம் எப்படி வந்துச்சுன்னா, தேவ சாயலால் உருவாக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளே நார்மலாகவே கொடுக்கிற காரியம் வந்தது. அது இருக்கும், இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துக்கும் இருக்கிறது. அதுதான் காரணம். ஆனால் மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைகளுக்குள்ளே அது சுபாவமாக மாறி போகிறது, சுபாவமாக மாறுகிறது. கொடுப்பது என்று சொன்னால் பணம் மட்டுமல்ல, நம்முடைய தாளந்துகள், நம்முடைய நேரம், நம்முடைய ரிசோர்சஸ், everything what you have, what you are, we have to give. Give it to God and give it to people to show the love of God. நம்மைத்தாமே கொடுக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 8:3 சொல்கிறபடி நம்மைத்தாமே முதலாவதாக கிறிஸ்துவுக்கும் பின்பு ஊழியத்துக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் எழுதியிருக்கு. மிக முக்கியமாக வளர நாம் என்ன செய்வோம்? பொருள் சகாயம், தர்ம சகாயம், பரிசுத்தவான்களின் குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்வது. சங்கீதம் 16 தாவீது அப்பயே எழுதிட்டாரு, என் ஆத்மாவே உன்னுடைய செல்வம் உனக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். It is a prophetic word. It is needed for the people.
You are a steward, my brother, my sister. You are not the owner of the money which you have. You are the steward of God's money to you. தேவனுடைய பணத்தின் உக்ரானக்காரி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. God has given to us. He entrusted us with what you have. He has entrusted us with the wealth. He has entrusted us with the talents. He has entrusted us with the grace and the resources what you and me have. Why? யாருக்கெல்லாம் இந்த இதுக்கு இல்லையோ அவர்களுக்கு அது சென்று சேர வேண்டும். அந்த தாளந்துகள் பயன்பட வேண்டும். கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, ஜனங்கள் அழிவிலிருந்து மீட்கப்படுவதற்கு, உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு, மெய்யான ஜீவனை கண்டுகொள்வதற்கு, கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு, தங்களை படைத்த உண்மையான தெய்வத்தை உணர்ந்து அறிந்து கொள்வதற்காகத்தான் கிறிஸ்தவர்களாகிய சபைக்கு, இயேசுவின் சரீரமாகிய சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உக்கிரானத்துவம். This is another sign of a matured believer. Should be ready to give. கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, அவனவன் மனதில் நிச்சயித்தபடியே கொடுக்க கடவன். யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது. தசமா கொண்டு வந்து கொடு அப்படின்னு ஒரு சபையில கட்டாயப்படுத்தினாங்கன்னா எங்கேயோ தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஊழியக்காரங்களை கொண்டு வந்து கொடுன்னு சொன்னாங்கலாம் தப்பு இருக்கு. ஊழியக்காரரை தாங்க வேண்டும். உபதேசிக்கிறவனுக்கு உபதேசிக்கப்படுகிறவன் சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் இருக்கு. That is another thing. But nobody can compel you to give. It is out of your heart. ஏனென்றால் தேவன் வெளிப்புறமாக பார்க்கிறதே இல்லை, உள்ளத்தை பார்க்கிறார். 2 காசு போட்ட விதவையை கண்ணோக்கி பார்த்த தேவன் உங்களுடைய கரத்தையும் என்னுடைய கரத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய கொடுத்தலையும் என்னுடைய கொடுத்தலையும் அவர் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். உள்ளத்திலிருந்து பார்க்கிறார். அவனவன் நிச்சயத்தபடியே சந்தோஷமாயும் மன விருப்பத்தின்படியே கொடுக்க கடவன். இப்படித்தான் கொடுத்தாங்க. அதை கொடுத்த அந்த ஊழியக்காரங்களுக்கு என்ன பொறுப்புன்னா, மூத்த ஊழியர்கள் அல்லது மூப்பர்கள் அல்லது தலைவர்கள் அதை சேகரித்தார்கள். சேகரித்து அவர்களுக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை, மற்றவர்களுக்கு கொடுத்தார்கள். இதுதான் சபையினுடைய சாராம்சம், சபையினுடைய அடிப்படை. அவர்களுக்கென்று வைத்துக் கொள்ளாமல் கொண்டு கொடுத்தார்கள். பவுல் கொண்டுட்டு போயிட்டு எருசலேமில் கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வந்தார். எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ தீமோத்தேயை அனுப்பி கொடுத்துட்டு வந்தார், தீத்துவை அனுப்பி கொடுத்துட்டு வந்தார். சில டைம்ல தானே போனார். இந்த மாதிரி அநேக காரியங்களை செய்வதற்காக ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தன்னுடைய சபைக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஏன் அப்படின்னாக்கா, பிற இனத்தவர்களாகியவர்கள் அவருடைய ஞான நன்மைகளிலே பங்கு கொண்டிருக்க, அவர்கள் தங்கள் சரீர நன்மைகளினாலே அவர்களுக்கு உதவி செய்வது அதிக நிச்சயமா இருக்கிறது. இவர்களிலிருந்து ஞான நன்மைகள், the spiritual benefits they received, so the material benefits they are transferring. இதுதான் சமநிலை பிரமாணம். இதுதான் transfer of wealth. The spiritual wealth has been transferred to this side, the material wealth is transferred to the other side. And when they are lacking the material wealth, இங்க இருக்கிற மெட்டீரியல் வெல்த் திரும்ப இங்க டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டும். அங்கேயே சேர்ந்து குவிந்து வைப்பதற்காக அல்ல. எந்த ஊழியக்காரனும் 10 கார் வாங்கி பணக்காரன் ஆகணுங்கிறதுக்காக இல்லை, மற்றவருடைய குறைவிலை உதவி செய்வதற்காக. இன்றைக்கு இருக்கிற இந்த செல்வம் நாளைக்கு அவருடைய வறுமைக்கு உதவும்படியாக, உங்களுடைய செல்வம் அவருடைய வறுமைக்கு உதவுவதாக, அவர்களுடைய செல்வம் உங்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. This is the mutual beneficial agreement in the body of Christ. 2 கொரிந்தியர் 8:9 நீங்க வாசிக்கும் பொழுது இன்னும் தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சமநிலை பிரமாணத்தின்படி அதிகமாய் சேர்த்தவனுக்கு மிச்சமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிறபடியாக எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தர், எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தர் நம்முடைய நன்மைகளிலே பங்கு கொள்ள அழைக்கிறார். அது உங்களுடைய டேலண்டாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு சில தாளந்துகள் இருக்கலாம், அது இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம். படிக்க கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ஒரு தாளந்து, வாகனம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு வாகனத்தின் மூலமாக கொண்டு வருவது ஒரு தாளந்து, ஒரு கிருபை. சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது ஒரு கிருபை, துணி இல்லாதவர்களுக்கு துணி கொடுப்பது ஒரு கிருபை. இதெல்லாம் சரீர நன்மைகள். பகிர்ந்து கொடுக்க பழகிக்கொள்ள வேண்டும். அதை மேற்கொண்டு நடத்துகிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள். இதுதான் தீத்து, தீமோத்தேயு, பவுல் போன்றவர்கள் இந்த உக்கிரான காரியத்தை நடத்தினார்கள். பவுல் வாங்கி அவருக்குன்னே வச்சுக்கல, தீமோத்தேயு வாங்கி அவருக்குன்னே ஒரு 4 வீடு கட்டிக்கல. இந்த கார்ல எல்லாம் நான் அடுத்த கார் மாற்றணும், அந்த கார் பார்த்தாது எனக்கு பிரைவேட் ஜெட் வாங்கணும்னு சொல்லி அவங்க யாரும் பண்ணினதாக சரித்திரம் இல்லை. ஆதி திருச்சபையிலே தியாகிகளாக வாழ்ந்தார்கள். ஆதி திருச்சபையிலே எல்லாம் தேவனுடையது, தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு வருகிறது. பிலமோன் இஸ் a great philanthropist.
Gaius was a great philanthropist. They are all believers. கொடுத்தவர்கள் 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 பகிர்ந்து கொடுத்தவர்கள். பர்னபாஸ் நிலத்தை எங்க சீப்புரு தீவில் இருந்து அவருடைய இன்ஹெரிட்டன்ஸை வித்து கொண்டாந்து ஏழைகளுக்கு கொடுக்கும்படியாக அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார் என்று அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். அடுத்த மிக முக்கியமான matured sign of a matured believer, matured church is this: we have to encourage our people to give. இன்னைக்கு காணிக்க போடுறதுக்கு நம்ம தயங்குகிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னும் இடங்கள்ல சில இடங்கள்ல மிரட்டி காணிக்க போட சொல்ற எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். நீ தசமபாகம் கொடுக்காவிட்டால் உனக்கு சாபம் வரும் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதனால நான் சொல்றேன், நீங்கள் கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல, அல்லது நியாய பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல. சாபம் கலாத்தியர் 3:13 படியாக தேவ பிள்ளைகளுக்கு, இயேசுவின் பிள்ளைகளுக்கு இயேசுவே சாபமாகி அதை மாற்றி போட்டார். எங்கிருந்து சாபம் வரும்? கொடுப்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடுக்கிறோம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை வைத்துக்கொண்டு மிச்சத்தை 90% கூட நீங்க கொடுக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு ஏவுகிறபடியாக. இன்னும் அந்த 10%லயே உங்களால தாங்கி பிடிக்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவர். பெரிய கேள்விப்பட்டிருப்பீங்க, கோல்கேட் கம்பெனி பத்தி, மற்ற KFC பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. They give more than 3/4 of their income to the God's work, to the philanthropy work, to the people who are, அவங்கள எதுக்கு, ஈவன் non-Christians I'm talking about, many rich people, many of them are giving away their wealth to the people who are not there. இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஏன்? ஆப்பிரிக்கா நாடுகளில் கொண்டு ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்கிறார்கள். ஏன்? அப்படித்தான். that is the law of God. It has to be evenly spread. It has to be given to people who don't have. அவர்களுக்கே அப்படி இருக்கும் என்றால், கொடுப்பதிலே தலை சிறந்த உன்னதமானவராகிய the greatest giver-ஐ பெற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும். இதை நம்ம கவனமா இருக்கணும். சரியா? இப்படி வரும் பொழுது உங்களுக்கு இன்னொரு காரியம் அதில் நடைபெறும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. தட்ஸ் a great blessing. அதுக்கு பேரு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதம். நான் உங்களுக்கு அது ஆங்கிலத்தில் அந்த வசனத்தை நான் எக்ஸாக்ட்லி வாசிக்கிறேன். அந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப ஆழமான ஒரு காரியம். ரோமர் 15:29, Romans 15:29, I shall come in the fullness of the blessing of the gospel of Christ. The fullness of the blessing of the gospel of Christ. நாள் இருக்கு. கிரைஸ்ட் அவரே பெரிய blessing, the greatest. அதான் முடியறது வந்து கிரைஸ்ட்ல முடியும். It starts with the fullness. எல்லாத்துலயும் fullness. ஆவியில முழுமை, ஆசீர்வாதங்களில் முழுமை, சரீரத்திலே முழுமை, தேவைகளிலே முழுமை, அபிஷேகத்திலே முழுமை. அந்த ஃபுல்னஸே ஆஃப் த பிளஸிங், த கிரேட் பிளஸிங், த கிரேட் பிளஸிங். ஜீசஸ் அவரோட தேவ ஆசீர்வாதம் முழுவதுமாய். ஆஃப் த காஸ்பல், த கிரேட்டஸ்ட் பிளஸிங் இஸ் த காஸ்பல். சுவிசேஷம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், காணக்கூடாத இறைவன் மனிதனாக இறங்கி வந்தார், மட்டுமல்ல நம்மை நேசிக்கிறார், மட்டுமல்ல நமக்காக மரித்தார், மட்டுமல்ல நமக்காக ரத்தத்தையே சிந்தினார். அந்த ரத்தத்தினாலே நீங்களும் நானும் பரலோக பாக்கியத்துக்கு பங்குள்ளவர்களாக முடியும். மட்டுமல்ல மரித்தவர் மட்டுமல்ல, அவர் உயிரோடு எழுந்தார், மீண்டும் வரப்போகிறார், உங்களை என்னை கூட்டிக் கொண்டு போகும்படியா வரப்போகிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு நிச்சயமான முடிவு உண்டு, இந்த உலகத்தை தாண்டி ஒரு நித்திய ஜீவன் உண்டு என்று நம்பிக்கை இழந்த மக்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கிற சுவிசேஷம், நற்செய்தி தான் கிறிஸ்துவின் சுவிசேஷம். இந்த சகல கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட, fullness of the blessing of the gospel of Christ, இது உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம். அடுத்தது வந்து இணைந்து ஜெபிக்க வேண்டிய காரியம். மூத்த சகோதரர்களாகிய ஆவிக்குரிய வளர்ந்த பிள்ளைகளாக செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, 32 நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அந்த prayer of prevailing prayer, prevailing prayer, that is called, what is called, it's a prevailing prayer. In your prayer strive together, இங்கிலீஷ்ல strive together. ஊக்கமாய் ஜெபம் பண்ணினான், கருத்தாய் ஜெபம் பண்ணினான், போராடி ஜெபம் பண்ணினான். எபேசியர் 6 எழுதியிருக்கிற மாதிரி ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ணினான்.
This is the striving prayer belongs to the matured believers who are under grace. எதற்காக? தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படியாக. நாம் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படியாக. நீங்கள் எனக்காக போராட வேண்டும், என்னோடு கூட போராட வேண்டும். Whatever we do, it should be accepted in the great presence of the Almighty God. அது இல்லைன்னா நம்ம செய்கிறது அத்தனையுமே வீண். நம்முடைய சுவிசேஷம் வீண், நம்முடைய கொடுக்கிறது வீண், நம்முடைய philanthropy வீண், நாம் செய்கிற அத்தனை காரியங்களுமே வீண். இட்ஸ் a waste if it is not accepted, if it is not acknowledged in heaven. இந்த பயத்தோடு கூட, இந்த நடுக்கத்தோடு கூட தான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நாம் செய்ய வேண்டும். Whether you are preaching, whether you are giving, whether you are evangelizing, whether you are ministering, whether you are doing anything, whatever we do should be appreciated, to be accepted, to be acknowledged by our heavenly Father. இதுதான் நம்முடைய பாரமாக இருக்க வேண்டும். ஆகும், அக்செப்ட் ஆகும். அதற்காகத்தான் நம்ம கிருபையில் கீழே வாழ்கிறோம். அதற்காகத்தான் கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிறார். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாழ்கிறார். So it will be accepted, but you should pray, Lord, let it be accepted. Not only by man, இது அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படியாண்டு. But the Holy Spirit is telling the whole thing should be accepted and approved by God Almighty, approved by the Heavenly Father, approved by heaven. Yes, you have done well. நல்லது, உத்தம உண்மையான ஊழியக்காரனே, நல்லது நேசகுமாரனே, நேசகுமாரத்தியே, நீ எனக்கு பிரியமானவன். தானியேலே, நீ எனக்கு பிரியமானவன், நீ தேவனுக்கு பிரியமானவன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நம்முடைய காதுகள் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தில் இந்த வார்த்தைகள் தொனிக்க வேண்டும். தேவாதி தேவனிடத்திலிருந்து யோவான் 12:26 சொல்லுகிறபடியாக, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். Heavenly Father will honor that person. We need, we want, we pray to be honored by the Heavenly Father. This should be my prayer and your prayer. எப்படி கேட்கிறாராம்? இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் நான் கேட்கிறேன், தேவனுடைய ஆவியானவருடைய அன்பு நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் சொல்றார். I beseech you, I pray, I ask you, I humbly beg you, I request you, by the love of Jesus Christ, by the name of Jesus Christ and the love of the Holy Spirit. ஆவியானவருடைய அன்பு நிமித்தமாக. அந்த அன்பு அவரு தான். ரோமர் 5:5 நம்ம வாசிச்சோம் இல்லையா கடந்த வாரங்களில்? தேவ அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. The love of God is poured abroad in your hearts through the Holy Spirit who living inside of us. He loves through you. You cannot love others, period. Humanly it is never possible to have an agape love by ourselves. All our love is expectant love. All our love is physical affection. All our love is expecting something and doing, directly or indirectly. Only God's love, the agape love, which is without expecting anything, to love is only possible by God. And how it is possible by you and me? It is God who lives inside of us. He loves through you. He loves through me. All you have to do is allow Him to grow, allow Him to live, allow Him to do everything through you. You and me become a vessel. You and me become the tabernacle. You and me become the temple of the Holy Spirit. Your body parts, நம்ம 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். உங்களுடைய அவயவங்களை கிறிஸ்துவின் அவயவங்களாக ஒப்புக்கொடுங்கள். Your hands will be Jesus' hands. உங்களுடைய கரங்கள் இயேசுவின் கரங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய கரங்கள். உங்களுடைய வாய் பரிசுத்த ஆவியானவருடைய வாய், கண்கள் பரிசுத்த ஆவியானவருடைய கண்கள், உங்களுடைய கால்கள் ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் கால்கள். இப்படித்தான் இயேசுவின் அன்பு, தேவனுடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டு நம் மூலமாக செயலாற்றி வருகிறது. இது எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாய் கிருபைக்குள்ளாய் வாழ்கிற நமக்கு சரீரமாகிய சபைக்குள்ளாய் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள். மீண்டும் நான் சொல்றேன், தேவ ஆவியினாலே தேவ வசனத்தினாலே நம்பிக்கை பொறுமையுள்ளவர்களாக மாறுகிறோம். அதிக பொறுமை, அதிக நம்பிக்கை, அதிக ஆறுதல், மற்றவர்களுக்கு பிரியமாக நடக்க ஆரம்பிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமாக
கிறிஸ்துவுக்கு பிரியமாக, கிறிஸ்தவர்களுக்கு பிரியமாக, கிறிஸ்துவை உடையவர்களுக்கு பிரியமாக, பலவீனமான சகோதரனுக்கு சகோதரிக்கு கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக நாம் நம்முடைய சகல ஆறுதலை கொடுத்து, பரிசுத்த ஆவியின் பலத்தை கொடுத்து, நம்பிக்கையை கொடுத்து, பொறுமையை கொடுத்து, நற்குணத்தை கொடுக்கிறார். சகல அறிவினாலும் நிறைக்கிறார். ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல வல்லவர்களாக்குகிறார். பிற இனத்தவர்களுக்குள்ளே சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆசாரியர்களாக நம்மை மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து நம்மை கொண்டு செய்கிற காரியங்களை, மகத்தான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் பலத்தினாலே நம்மை கொண்ட அடையாளங்களாலும் அற்புதங்களினாலும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களிலே அதை அறிவிக்கும்படியாக செய்கிறார். தடைகள் இருந்தாலும் நம்மை கொண்டு ஆவியானவர் செய்கிறார். பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்கிறார். ரோமர் 12 வாசித்தோம். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். தர்ம சகாயம், அவர்களுடைய சரீர நன்மைகள், நம்முடைய சரீர நன்மைகள் அவர்களுக்கு உதவுவதாக. அவருடைய ஞான நன்மைகள் நமக்கு உதவியது போல நம்முடைய சரீர நன்மைகள் அவர்களுக்கு உதவுவதாக. ஏனென்றால் உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக, அவர்களுடைய செல்வம் உங்களுடைய வறுமை காலத்தில் உதவுவதற்காக. சமநிலை பிரமாணம் கிறிஸ்துவின் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமநிலை பிரமாணம் கிடைக்கிறது என்ன? கிறிஸ்துவின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தின் முழுமை, the fullness of the blessing of the gospel of Christ. சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அவர்கள் நம்முடைய செய்கிற எல்லா காரியங்களும் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும், பரிசுத்தவான்களிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். போராடி ஜெபிக்க வேண்டும். நீங்களும் நானும் போராடி ஜெபிக்க வேண்டும். அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஆவியானவருடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். கடைசியா 16ஆம் அதிகாரம். நீங்க எல்லாம் நினைச்சிருப்போம், நம்ம எல்லாம் நினைச்சிருக்கிறது அதுதான், சும்மா கிரீட்டிங்ஸு பேர் அப்படின்ட்டு இருக்கும். ஆக்சுவலாக அப்படி இல்லை. ஒவ்வொருவரை குறித்தும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உதாரணமாக நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியும். வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவின் சபையிலே இவர்கள் எப்படியாக நடந்தார்கள், கிறிஸ்துவின் சரீரத்திலே இவர்கள் எப்படியாக நடந்தார்கள். முதல் காரியம், அவர்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்கள். கிறிஸ்துவின் சபை எப்படி இருக்க வேண்டுமா? கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களாக. நான் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். I am holy, you have to be holy. இதுதான் கட்டளை. எப்படி பரிசுத்தமாக வாழ்வது? அவர் நமக்குள்ளே வாழ்ந்து அவர் தன்னுடைய பரிசுத்தத்தை நம் மூலமாக வாழ்கிறார். வெரி சிம்பிள். டு லிவ் அ ஹோலி லைஃப், டோன்ட் நீட் டு கீழே விழுந்து புரண்டு 40 நாள் உபவாசம் போட்டு 41ஆவது நாள் பாவத்தில் விழுந்து போவதற்காக அல்ல. Just allow the Lord to live in you. Just allow every situation to be handled by the Holy Spirit in you. Just allow every single conversation to be monitored and moderated by the Holy Spirit in you. Just allow every event which is happening in your life to be controlled by the Holy Spirit in you. He is a spirit of holiness. அவர்தான் ஜெகோவா மெக்கதீஸ், நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவர்தான் சுட்டெரிப்பின் ஆவியானவர், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ஸோ பரிசுத்தராக வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே முழுமையாக வாழ நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கேற்ற பரிசுத்தவான்கள். அடுத்தது சொல்றார், எந்த பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சகோதரியை குறித்து சொல்லுகிறார். கெங்கராய ஒரு சபையாகிய ஃபிபியை பற்றி முதலாவது சொல்லுகிறார். அவர் எப்படி இருந்ததா, அவங்களுக்கு என்ன தேவை, அவளுக்கு தேவையோ செய்யுங்க. ஏன்னா அவள் கர்த்தருடைய பரிசுத்தவாட்டி, அவள் கர்த்தருடைய பரிசுத்தவாட்டி. நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அநேகருக்கு ஆதரவாக இருந்தவள். ஸோ கிறிஸ்துவின் சபையார் எப்படி இருப்பார்களா? கிருபைக்குள்ளாய் வாழ்கிறவர்கள் அநேகருக்கு ஆதரவாக இருப்பார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா உடன் வேலையாட்களாக இருப்பார்கள். 3வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவுக்குள். இந்த அதிகாரத்தில் நான் சொன்ன அந்த கர்த்தருக்குள், கிறிஸ்துவுக்குள், கர்த்தருக்குள்ங்கிறது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். யூ cannot do anything good apart from Jesus Christ. Period. கிறிஸ்துவை தவிர, தேவனை தவிர நன்மையானது ஒன்று நம்ம இடத்துல இல்லை. விழுந்து போன வீழ்ச்சி அடைந்த மனு குலத்தில் நன்மை இல்லை. Anything good is God's nature in us. The God's glimpse of God's nature in us. That is for the normal people also. But for those who are born again, மீண்டும் பிறந்த உங்களுக்கும் எனக்கும் எல்லா நன்மைகளை சிருஷ்டித்தவர், எல்லா நன்மைகளை செய்வதற்காகத்தான் நம்மை புதிய சிருஷ்டியாக உருமாற்றி இருக்கிறார். எபேசியர் 2:10 படியாக. So கிறிஸ்துவுக்குள் உடன் வேலையாட்கள். You are co-workers in Christ.
கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்கள், உதவி செய்வதற்காக ஒப்புவிக்கப்பட்டவர்கள், ஆதரவாய் இருந்தவர்கள். கிறிஸ்துவுக்குள் உடன் வேலையாட்கள். நான்காவதாக, என் பிராணனுக்காக, ஊழியத்துக்காக, ஊழியக்காரர்களுக்காக தங்கள் உயிரையே துச்சமாக எண்ணினவர்கள் தான் சபையார், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையார். என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, எல்லாருக்கும் அவங்க நன்றியுள்ளவர்களா இருக்கிறாங்களாம். ஆக்கிலா பிரிஸ்லாவை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த டைம்ல சகோதரி இன்னுமா ஆண்டவருக்குள்ளாய் பலப்பட்டிருக்கிறார்கள், பிரிஸ்கில்லா. அதனாலதான் இதுக்கப்புறம் வர்ற இடத்துல எல்லாம் ஆக்கிலா பிரிஸ்கிலான்னு இல்லாம பிரிஸ்கில்லா ஆக்கிலான்னு வரும். So God used Priscilla more than Aquila in his ministry. கர்த்தருக்கென்று உதாரத்துவமாய் கொடுத்தார்கள், தங்கள் ஜீவனை கொடுக்க தயாராக இருந்தவர்கள். அதுபோல அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு முதற் பலனானவர்கள், the first fruits, the first born, the first fruits in Christ. 5ஆம் வசனத்துல. அடுத்தது, மிகவும் பிரயாசப்பட்டவர்கள். 6, எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்டவர்கள். ஊழியத்துக்காக, உண்மையான ஊழியக்காரனுக்காக, ஊழியக்காரிக்காக பிரயாசப்படுகிறவர்கள், கிருபைக்குள்ளாய் வாழ்கிறவர்கள். கிருபையின் கீழ் வாழ்கிறவர்களுக்கு நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற கட்டளையும் அதுதான், உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் நாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரயாசப்பட்டவர்கள். அடுத்தது, பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களுமான, என்னோடு கூட காவலில் கட்டுண்டவர்களுமாய் இருக்கிற, அவர்கள் கஷ்டத்தை பார்க்காமல் கஷ்டத்தை அனுபவித்தவர்கள். சுவிசேஷத்து நிமித்தம் பவுலுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள் ஆனவங்க, பவுலுக்கு முன்னாடி வந்தவங்க, மூத்த ஊழியக்காரங்க, மூத்த விசுவாசிகள் இருந்தாலும் பவுலோடு கூட சேர்ந்து கட்டுண்டவர்களாய் அனுபவித்தார்கள். ஏனென்றால் they are bothered only about Christ and his kingdom. They didn't bother about their cadre in the ministry. நான் பெரியவன், நான் மூத்தவன், நான் பழைய சீனியர் பாஸ்டர், நான் பழைய மூத்த ஊழியக்காரன், இல்லை நான் இப்போ மூத்த விசுவாசி, 30 வருஷமா சபையில் இருக்கிறவன். No. We are all called to serve the Lord. We are all called to glorify God Almighty. இதுதான். அதனால கட்டுண்டவர்கள், என்னோடு கூட கட்டுண்டவர்கள். அடுத்தது 8ஆம் வசனத்துல, கர்த்தருக்குள் எனக்கு பிரியமானவர்கள், beloved in Christ, in the Lord. சும்மா பிரியமானவர்கள் இல்லை, கர்த்தருக்குள் பிரியமாய் இருக்க வேண்டும். இப்படித்தான் இருப்பாங்க, நம்மளும் இப்படித்தான் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்கள். அடுத்த, கிறிஸ்துவுக்குள் நம்ம உடன் வேலையாட்கள். முதல்ல பார்த்த மாதிரி உடன் வேலையாட்கள் யாரு? உர்பான். பேரெல்லாம் விட்டுருங்க, அந்த பேர் உங்களும் எனக்கும் அந்த இடத்துல அந்த பேர் வர வேண்டும். உங்களுடைய ஜெபம் அப்படியா இருக்க வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள் உடன் வேலையா இருக்கிறேனா? நான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவனா இருக்கிறேனா? பிரியமானவளா இருக்கிறேனா? கிறிஸ்துவுக்குள் பிரயாசப்படுகிறேனா? நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். அடுத்தது, கிறிஸ்துவுக்குள் உத்தமன், the approved in Christ. கிறிஸ்துவுக்குள் உத்தமன். உத்தமன் அதானே ஆங்கிலத்தில் 16:10, the beloved, chosen in the Lord. No. Here, salute Apollos, approved in Christ. Approved. உத்தமன்கிறதுக்கு ஆங்கிலத்தில் approved, அங்கீகரிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அடுத்தது, கர்த்தருக்கு உட்பட்டவர்கள். ஒரு வீட்டை சொல்றாரு, நர்கீஸின் வீட்டை, ஒரு வீட்டை சொல்றாரு, நார்கிசிஸ் அப்படிங்கிற அவங்க வீட்டில். அந்த வீட்டில் கர்த்தருக்கு உட்பட்டவர்கள் அவர்கள். they are all in Christ. they belong to Christ. அடுத்தது 12, கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறவர்கள். மீண்டும் அதைத்தான் சொல்றார், கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறவர்கள். அதுலயும் ஒருத்தர் சொல்லிட்டு பெர்சியால் சொல்லிட்டு, பெர்சியாவை கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அதுலயே ஒரு கேடர் ஜாஸ்தி. எதுல? புகழ்ல கேடர் அதிகம் இல்ல, பிரயாசத்துல, பாடுகளில, கர்த்தருக்குன்று உழைப்பதிலே அதிகம் பிரயாசப்பட்டவர்கள். அடுத்தது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அடுத்தது, ஒருவரை ஒருவர் பரிசுத்த மொத்தத்தோடு வாழ்த்துங்கள், கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். You have to greet each other in the heart. Actually, நிறைய பேர் நம்ம ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ளத்துல சிரிச்சுக்கிட்டு அல்லது உள்ளத்துல சந்தோஷத்தோடு எத்தனை பேர்த்துக்கு சொல்றோம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். ஒருவரை வாழ்த்தும் பொழுது கிறிஸ்துவின் அன்போடு கூட வாழ்த்துகிறோமா அல்லது மனித குணங்களோடு கூட வாழ்த்துகிறோமா என்பது மிக முக்கியமான காரியம். அதனால தான் அந்த பரிசுத்த முத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. தே யூஸ் டு சீக் பண்ணுவாங்களாம், 2 சீக்கை இப்போ கூட சில சபைகளில் பார்க்கலாம். ஆனால் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின்படியாக நம்ம கையெடுத்து கும்பிட்டு வாழ்த்துக்கிறோம். இன்னும் சில டைமில் ஹக் பண்ணுறோம் மேக்சிமம். பட் we should do all these things with the same brother to brother, sister to sister. You should not cross. சில சபைகளில்
ஆங்கில மேற்கு கலாச்சாரத்தை சேர்ந்த சபைகளில் பெண்களும் ஆண்களும் கட்டி பிடித்து வாழ்த்துவது சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளில் அப்படி கிடையாது. You should not touch the opposite sex. Maximum just wish them. And if you want to hug a brother and wish. A sister should hug a sister and wish. Brother should hug a brother and wish. கர்த்தருக்குள் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். இப்படித்தான் அவர்கள் வாழ்த்தினார்கள். Because they are far. They are in Corinth. இவங்க கொரிந்தியர்ல இருக்கிறாங்க. அவங்க ரோமாபுரிக்கு எழுதுறாங்க. We salute you அப்படிங்கிறாங்க. இங்கிலீஷ்ல சல்யூட். சல்யூட்னா இதுதான் சல்யூட், ரைட்? இப்படிதான் போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. அந்த 16ஆம் வசனம் கூட சல்யூட் ஒன் another with a holy kiss. ஆக்சுவலாக அந்த சல்யூட் அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷில் வார்த்தை எடுத்தீங்களா, திஸ் இஸ் த சல்யூட், திஸ் இஸ் த சல்யூட், திஸ் இஸ் த சல்யூட், ரைட்? இங்கிலீஷில் அப்படி தான் இருக்கும். சல்யூட், த சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் சல்யூட் யூ. ஃபார் வாட்? த ஒர்க் விச் யூ டூ ஃபார் கிரைஸ்ட் வி சல்யூட் யூ. த ட்ரபிள் விச் யூ டேக் ஃபார் கிரைஸ்ட் வி சல்யூட் யூ. பிரதர், நீங்கள் பட்ட பாடுகளுக்காக உங்களை வாழ்த்துகிறேன். சகோதரி, உங்களுடைய பிரயாசத்துக்காக உங்களை வாழ்த்துகிறேன். இதுதான் அதோட அர்த்தம். We have to salute our brothers, our sisters in Christ for what they are in Christ and for what they do in Christ. இது வரைக்கும் அதான் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான ஒரு கட்டளை. நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களை விட்டு விலகுங்கள். கற்றுக்கிட்டே வருவோம். திடீர்னு ஒரு பக்கத்திலிருந்து ஒரு புதிய போதனையை கொண்டு வருவாங்க. திடீர்னு கொண்டு வந்து நீங்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இதான் நடந்துச்சு அந்தியோகியாவில். அப்போஸ்தலர் 15 வாசிச்சோம்ல கடந்த மாசங்களுக்கு முன்பாக. They are all growing well in the gospel, in the Lord Jesus Christ, in the Holy Spirit. Suddenly they will come. நீங்க அப்படி பண்ணணும். திடீர்னு வருவாங்க. ஐயா நீங்க தசம் வாங்க கொடுக்கணும். ஐயா நீங்க எப்படி பண்ணணும். ஐயா நீங்க இது பண்ணணும். ஐயா நீங்க விருத்த சேதனம் பண்ணணும். ஐயா நீங்க அப்படி இருக்கணும். நீங்க இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். இல்லை நீங்க இப்படித்தான் உபவாசம் இருக்கணும். நீங்க இப்படித்தான். ஒருவனும் உங்களை மாத பிறப்புகளை குறித்தாவது, பண்டிகைகளை குறித்தாவது, ஓய்வு நாட்களை குறித்தாவது, சரீரத்தின் உணவை குறித்தாவது, உடையை குறித்தாவது குற்றப்படுத்தாதிருப்பானாக. ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக, நீங்களும் மற்றவர்களை குற்றப்படுத்தாதிருப்பீர்களாக. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விரோதமாக வருகிற பிரிவினைகளை இடர்களை உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள். Simply do not go and fight with them. Just go away from them. Leave them. கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இவங்க யாரு தெரியுமா? நம்முடைய கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவங்க கிடையாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள். நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறலா இருக்கிறார்கள். இதை படிக்கும் பொழுது இப்ப நடக்கிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதே தான் நடந்திருக்குதுங்க. சேம் திங் ஹேப்பன். நோ சேஞ்ச். த்ரூ அவுட் த ஜெனரேஷன் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் ஹேப்பனிங். வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், தங்களுடைய சுய பிழைப்பை பார்த்து ஊழியம் செய்கிறவர்கள், தங்களுடைய நய வசனிப்பு. they have a very good speech, wonderful speech. அடையாளங்களும் செய்வாங்க, அற்புதங்களும் செய்வாங்க, அழகா பேசுவாங்க. பட் கவனமாக இருக்க வேண்டும். இச்சக பேச்சினாலும் இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு பதிலாக உங்களுடைய கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Be wise to the good, to be babies for the evil. Move away. குழந்தைகளுக்கு யாராவது பிடிக்கலன்னா என்ன பண்ணும்? போய் சண்டை போடுமா? ஓடிடும். அந்த கெஸ்ட் பிடிக்கலன்னா ஓடி போய் அப்பா கிட்ட போய் ஒளிஞ்சுக்கும், அம்மா கிட்ட போய் ஒளிஞ்சுக்கும். அதுதான் தீமைக்கு குழந்தைகளாக இருக்க வேண்டும், பேதைகளாக இருக்க வேண்டும். டு பி சிம்பிள், ரன் அவே. Go to the word of God. Go to the Holy Spirit. Go to the men and women of God who are standing on the word of God. தேவ வசனத்திலே உறுதியாக இருக்கிற ஊழியர்களிடத்திலே, தேவ வசனத்திலே ஆழமாய் கற்றுத்தருகிற தேவ பிள்ளைகளிடத்திலே, சகோதரர்களிடத்திலே, சகோதரிகளிடத்திலே திரும்பி செல்லுங்கள். இப்படிப்பட்ட ஆட்கள் நம்மை வஞ்சிக்கிறதற்காக வருகிறார்கள். நம்மை கபடுள்ளவர்களாய், நம்முடைய கபடில்லாத இருதயங்களை வஞ்சிப்பதற்காக நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் வருகிறவர்களாக இருக்கிறார்கள். இதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். தீமைக்கு
பேதைகளாயிருங்கள், நன்மைக்கு ஞானிகளாயிருங்கள். இதுதான் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே. இந்த காரியங்கள், சாத்தானின் தந்திரங்கள் எல்லாம் நம்முடைய காலின் கீழாய் வரும். இவர் சொல்ற டைம் இன்னைக்கும் கூட, Satan is physically not been submitted under our feet, but in spiritual realm, yes. The name of Jesus, yes. In Christ, yes. But a day will come, Satan literally will be under our feet in the hell, in the bottomless pit. அக்கினி கடலிலே, கந்தகம் அக்கினி எரிகிற கடலிலே ஒரு நாள் அவன் கீழாக தள்ளப்பட்டு போவான். ஆனால் இன்னைக்கும் கூட கிறிஸ்துவுக்குள், இயேசுவின் வார்த்தைக்குள், இயேசுவின் நாமத்திற்குள் பிசாசு உங்களுக்கு காலின் கீழே. மறந்து போக வேண்டாம். Without Christ, you dare not to face the enemy. Without be strong in His word, better not to encounter any of the evil ones. You will be torn apart in pieces in no time. தமிழ்ல சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல், கர்த்தருடைய அபிஷேகம் இல்லாமல், கர்த்தருக்குள் ஆழமாக இல்லாமல் பிசாசின் தந்திரங்களோடு உங்களாலும் என்னாலும் எதிர்த்து நிற்க முடியாது. By our intelligence, by our knowledge, by our wisdom, whatever it is, within seconds நாம் அழித்து போடப்படுவோம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீரத்திலும் உலகத்திலும். பட் இன் கிரைஸ்ட் we are more than conqueror. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன், everything what you have, everything what you are is in Christ, in Christ, in Christ. Nothing else. So put that in your mind strongly. And Christ is in you. The hope of glory is in you. கடைசியா சொல்லி முடிக்கிறார். நான் 25ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன், 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து, from the time immemorial past, தெரியாது, the eternity past, அடக்கமா இருந்துச்சு, அமைதியா இருந்து, இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே, அதாவது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன ஆகமங்களின் வழியாக, தோரா மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, சங்கீதங்களின் மூலமாக, அனாதி தேவனுடைய கட்டளையின்படியே, according to the commandment of the eternal God, கட்டளையின்படியே வெளியரங்கமாக்கப்பட்ட ரகசியம், இந்த வெளியரங்கமாக்கப்பட்ட ரகசியம் சகல ஜாதிகளும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியபடிக்கு. there is no respect of persons. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, மேலானவன் என்றும் கீழானவன் என்றும் இல்லை, ஆணும் என்றும் இல்லை, பெண்ணும் என்றும் இல்லை, உயர்வாழ்வு தாழ்வு என்றும் இல்லை, இந்த பிரிவு அந்த பிரிவு என்றும் இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர், எல்லாருக்கும் இரட்சகரானவர், கிறிஸ்துவுக்கு நம்மை ஒன்றாக இணைத்தவர், அவருக்கு, அவருடைய விசுவாசத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு வெளியாக்கப்பட்ட, அவர்களுக்கு அறியப்பட்ட ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இந்த ரகசியம். என்ன ரகசியம்? இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷமாகிய பிரசங்கம் தான் ஆதி முதல் அடக்கமாக இருந்தது. அதுதான் தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளியாக்கப்பட்டது. அதுதான் சகலரையும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாக உங்களுக்கும் எனக்கும் அறிவிக்கப்பட்டது. இதுதான் இந்த சத்தியம். ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த சத்தியம்தான். இதை புரிந்தவர்களுக்கு இது சொர்க்கத்தின் வாசல். இது புரிந்தவர்களுக்கு இதுதான் சொர்க்கம். This is the eternal life. This is the life eternal. This is the very life. This is grace. This is Christ. This is the Word. The Word is God. The Word was God. The Word was with God. And through Him and by Him, everything which we seen and which we don't see is or created. இந்த ரகசியமாகிய சுவிசேஷம் தான் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம். அந்த ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக சொல்லி முடிக்கிறார். ஃபைனல் பெனடிக்ஷன் பியூட்டிஃபுல்லா அந்த கம்ப்ளீட் நட்சல்ல சொல்லி முடிக்கிறார் பால். எப்படி it was hidden, how it was revealed in the Old Testament, how it is proclaimed in the New Testament. Hidden from eternity, ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்தது. Revealed the Old Testament part by part, ஆதி காலம் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவளம் பற்றின தேவன்
இந்த கடைசி காலங்களில் தம்முடைய குமாரன் மூலமாக திருவுளம் பற்றினார். எபிரேயர் 1:1-2. சகல ஜாதிகளும் விசுவாசத்தை கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, which is preached, which was hidden from the time past, eternity past, which was revealed in the Old Testament, which is preached to every creature, every person on earth. This is the gospel of Jesus Christ. This gospel, this plan of redemption is beautifully explained in the book of Romans. I hope all of you are blessed. Go through this. 16ஆம் அதிகாரத்திலேயும் வெறும் கிரீட்டிங்ஸ் இல்லை, கிறிஸ்துவுக்குள் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து எழுதியிருக்கிறது. பிராணனை எண்ணாதவர்கள், உதவியாயிருந்தவர்கள், அவர்கள் எங்களுக்கு ஒப்புரவாயிருந்தவர்கள், எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்தவர்கள், எங்களுக்குள் பிரயாசப்பட்டவர்கள், எங்களோடு கூட பிரயாசப்பட்டவர்கள், மிகவும் பிரயாசப்பட்டவர்கள், பிராணனையே ஒப்பு கொடுத்தவர்கள், கழுத்தை கூட எண்ணாது இருந்தவர்கள், நன்றியறிதல் உள்ளவர்களாக இருந்தவர்கள், பிரயாசப்படுகிறவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள் உத்தமர்கள், இப்படி சொல்லி அநேக குணாதிசயங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்கிற, கிருபைக்குள்ளாய் வாழ்கிறவர்களை பற்றி எழுதியிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் படிப்பினைகளாக, போதனைகளாக, உங்களுக்கும் எனக்கும் இது கை கொள்ள வேண்டிய கட்டளைகளாக கொடுக்கப்படுகின்றன. ஒரு எச்சரிக்கையோடு முடிகிறார். இதை விளக்கக்கூடியவர்கள் வருவார்கள். நய வசனிப்பு, இச்சக பேச்சு. They will speak so sweetly, but they will take you out in a second. Be careful, because அதை தான் அவர் தொடர்ந்து வரதில் சாத்தானுக்கு கூட சேர்த்திக்கிறார். சாத்தான் மூலமாக வருகிறவர்கள் அவர்கள், சாத்தானால் ஏவப்பட்டு வருகிறவர்கள், நம்மை பிரிக்க வேண்டும் என்கிறதற்காக, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் நம்மை பிரித்து எடுக்க வேண்டும் என்பதற்காக வருகிறவர்கள், வயிற்றுக்காக ஊழியம் செய்கிறவர்கள், வயிற்று பிழைப்புக்காக ஊழியம் செய்கிறவர்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்கென்று அப்படி செய்யாதவர்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு இன்னொரு இடத்துல சொல்றார், அவர்கள் பகைஞர்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு அவர்கள் பகைஞர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வாழ வேண்டும். அதனால தான் வாழ்த்துதல் சொல்லும் பொழுது கூட இந்த எழுதின டெர்டியஸ்ங்கிறத தான் எழுதினார், ஸ்கிரைப். When Paul spoke, he wrote. அவரும் சொல்றார், நான் கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லா வாழ்த்துதல்களுமே கிறிஸ்துவுக்குள் தான் உங்களுக்கு எனக்கு பலிக்கும். வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. Every blessing is A and amen. Every promise is A and amen in Christ Jesus. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரோம சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதின் மிக முக்கியமான நோக்கம் கிறிஸ்துவுக்கென்று எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பது. வித்தின் ஃபியூ இயர்ஸ் அது அவங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பித்தது. 57 எழுதி முடிக்கப்பட்டு அவங்க கையில் சேர்ந்துச்சு. 7-8 வருஷம் ஆகிறதுக்குள்ள உபத்திரவங்கள் தொடங்கியது. கொத்து கொத்தாய் கிறிஸ்துவுக்காய் மரித்தவர்கள் இந்த சுவிசேஷத்தை, இந்த நிருபத்தை வாசித்து பயனடைந்த தேவ பிள்ளைகள். ஒருத்தர் கூட இயேசுவை பார்த்தது கிடையாது. பிசிக்கல் ஜீசஸை யாரும் பார்த்தது கிடையாது. அதிகபட்சமாய் கிறிஸ்துவுக்காய் இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள் அவர்கள் தான். இந்த கிருபையின் சுவிசேஷம் தான் என் அருமை சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை வாரம் இதை கேட்டோம், 15 வாரம் இதை கேட்டோம். இந்த சுவிசேஷத்தை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த சுவிசேஷத்தின் கிருபையை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற கிருபையை கொண்டு என்ன செய்ய போகிறோம்? ஒன்னே ஒன்றுதான் எதிர்பார்க்கிறார், மற்றவர்களுக்கும் சொல்லு, மற்றவர்களும் அந்த அன்பை அறிந்து கொள்ளட்டும், மற்றவர்களும் அந்த சுவிசேஷத்தின் கிருபைக்குள்ளாய் கடந்து வரட்டும். நாம் எப்படி அந்த கிருபைக்குள் வந்தோமோ மற்றவர்களும் அப்படியே வரட்டும் என்று கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு தம்முடைய ஆவியானவர் மூலமாக, பரிசுத்த பிதா தம்முடைய ஆவியானவர் மூலமாக உங்களோடும் என்னோடும் நான் ஒவ்வொருவரோடும் இந்த கேள்வியை வைக்கிறார். நானும் இந்த வேத பாடத்தை இந்த கேள்வியோடு முடிக்கிறேன். நீங்களும் நானும் கிருபையின் வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து வந்தவர்கள், கிருபைக்குள்ளாய் வாழ்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்கிறவர்கள், கிறிஸ்துவை உள்ளத்திலே வைத்திருக்கிறவர்கள், அவருடைய ஆவியானவரால் நிறையப்பட்டவர்கள். நீங்களும் நானும் இந்த கிருபையின் சுவிசேஷத்தை கொண்டு என்ன செய்ய போகிறோம்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.